தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மத்திய இணையமைச்சருடைய அந்த பேச்சு தமிழகத்துல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து? அதாவது ஒரு கடுமையாக வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக எல்லா தமிழர்களும் அவருடைய கருத்தை எடுத்துக்கொள்கின்ற வகையில அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அந்த கருத்தை அவர் திரும்ப பெறணும். எப்படி ஒரு பொதுவா ஒரு தமிழர் மீது அதுவும் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியினுடைய உருவமாக திகழ்பவர்கள். எனவே அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது ஒரு வேண்டுமென்றே ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு குற்றச்சாட்டை இந்த மாதிரி ஒரு மத்திய இணையமைச்சர் வைக்கிறார்னா இது ஒரு சாதாரண எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் அவர் மீது கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் அந்த கருத்தை அவர் திரும்ப பெறணும். அது பொதுவாக இந்த போல இப்ப தவறு செய்தது யாரா இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குள்ளாகட்டும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஒட்டுமொத்த அந்த தமிழினத்தை அவமதிக்கின்ற வகையில இது போன்ற கருத்துக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேர்தல் நேரத்தில் உள்நோக்கத்தோடு தெரிவித்த இந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு ஜெயக்குமார்.